அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 15ஆம் தேதி முதல் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது, துலாம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 15ஆம் தேதி முதல் இந்த பங்குனி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுப்பதால் நீங்கள் நினைப்பதை விட இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் பெருவாரியான கிரகநிலைகள் அதை உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பில் வலம் வருகின்றன. குறிப்பாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் முற்பகுதியில் உச்சம் பெற்றும் பிற்பகுதியில் மிகவும் வலுவாகவும் பலம் பெறுகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் போன்றவை விலகும். ராசியின் அதிபதியான சுக்கிரன் முற்பகுதியில் 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்றும் பிற்பகுதியில் 7ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த தருணத்தில் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கைகூடும் வேலையாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது அவருடன் இணைந்து சனி பகவான் யோகஸ்தானத்தை முழுமையாக வலுப்படுத்துகிறாருங்க. ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் முழுமையாக யோகஸ்தானத்தை வலுப்படுத்தும் இந்த வேலை என்பது பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக குறைத்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது செவ்வாய் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் யோகஸ்தானத்தில் இணைகிறார். சூரியன் முழுமையாகவே யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் இந்த பங்குனி மாதம் முழுவதும் வலம் பெற போகிறார். வித்யாகாரகரான புதனும் பிற்பகுதியில் யோகஸ்தானமாகிய 6இல் நுழைந்து நீச்சம் பெறுகிறார். இப்படி பல கிரகநிலைகள் இணைந்து கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக திடீர் யோகமாக உண்டு. அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது லாபஸ்தானத்திலும் முழுமையாக இந்த வேளையில் ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இலும் பலம் வருகின்றன. இதைவிட அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் 9இல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் வருகிறாருங்க குரு பகவான். 9இல் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 9இல் குரு வலம் வருவது அமோகமான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறது. சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 15ஆம் தேதி முதல் பங்குனி மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளில் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கும் கிரகநிலைகள் யோகஸ்தானத்தை நோக்கி நகர்வது அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் மிகவும் வீரியமாகவும் அதீதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுவதால் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகிறது. வருமானம் திருப்திகரமாக அமையும். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. உடல் ரீதியாக பல தொல்லைகளை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சந்தித்து வரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த தொல்லைகளும் பிரச்சனைகளும் விலகி உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றத்தை உறுதியாகவே காணும் வேளையாக இந்த தருணம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. தீவிரமாக பிதிக்கப்பட்ட பல்வேறு வகையான பிணிகளிலிருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. இந்த தருணத்தில் சிறு சிகிச்சையாக இருந்தாலும் அது உங்களது உடல் நலத்தை பரிபூர்ண சுகமண்டட உடையதாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. நீண்ட காலமாக இருந்த மன வருத்தம் நீங்கக்கூடிய வகையில் நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான உடல் ரீதியான பிரச்சனைகள் மட்டுமல்ல, மன ரீதியான போராட்டங்களும் நீங்கி நல்ல முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. குடும்ப சூழலை மிக அற்புதமான இனிமையான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். பகை உணர்ச்சி முற்றிலுமாக நீங்கி பல நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. மனதிற்கு நிம்மதியும் மனநிறைவும் பிறக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு இந்த தருணத்தில் சாதகமாக அமைவதால் தற்காலிக பணியிலிருந்து பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் கவலை நீங்கக்கூடிய வகையில் பல
பல பணிகளை இந்த தருணத்தில் விரைவாகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. இந்த தருணத்தில் தற்காலிக பணியிலிருந்து நிரந்தர பணி அமையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் ஏற்பட்ட பின்னடைவுகள் படிப்படியாக குறைவதோடு நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இனி வரக்கூடிய தருணங்களில் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. தொழில்துறையில் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களுடன் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறையும். இறுதியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கருத்து ஒற்றுமை ஏற்படுவதோடு மட்டுமல்லாது புதிய கிளை திறத்தல், புதிய தொழில் துவங்குதல் போன்ற முயற்சிகளில் மிக பெரிய அளவிலான வெற்றி நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்தில் புதிதாக நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைய போகிறது. மீண்டும் ஒற்றுமையே பலம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல பணிகளை செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பகை உணர்ச்சி முற்றிலுமாக நீங்கி மிக பெரிய அளவிலான வளர்ச்சி கிடைக்கும் ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி துறை உட்பட பல விஷயங்களில் நல்ல அபிவிருத்தி காணக்கூடிய வளர்ச்சி இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. தசாபதிகள் வலுவாக இருப்பின் எதிர்பார்ப்பதை விட அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று வலம் வருகிறார். ராசியின் நாதர் மட்டுமல்ல, அவருடன் ராசியின் உச்ச அதிபதி உட்பட பல கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் நிச்சயமாக இந்த தருணத்தில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவதோடு செல்வாக்கை மேம்படுத்தக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைகிறது. அது மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியான படைப்புகளில் மிக பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வளர்ச்சியும் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் அதிகரிக்கும். கலைத்துறை ரீதியாக புதிய விஷயங்களை இந்த தருணத்தில் வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது மேற்கொள்ளக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் அபரிவிதமான தருணமாக இந்த வேலை உறுதியாகவே அமைகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவ மாணவியரின் கல்வியில் சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கிறது. பெற்றோரின் ஆசிரியரின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் கல்வியில் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதோடு கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் உறுதியாகவே உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் இந்த தருணத்தில் லாபம் அதிகரிக்கும். விவசாயம் சார்ந்த பணிகள் திருப்திகரமாக அமைவதோடு பழைய கடனை அடைத்து நிம்மதி பெறுவதோடு அரசாங்க சலுகைகளும் தித்திப்பாய் அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே இந்த பங்குனி மாதத்தில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் தடையில்லாமல் உறுதியாகவே கிடைக்கும்.